ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சுத்தம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 29 முதல் 31 வரை. ததஸ்தே பிராதர இமே பிரஜானாம் பதயோ நவ அயஜன் வியக்தும் அவ்யக்தம் புருஷம் சு சமாஹிதா. ஓ என் தருமை மகனே, அதன் பிறகு ஜீவராசிகளின் தலைவரான உன்னுடைய 9 சகோதரர்கள் தோன்றியும் தோன்றாமலும் உள்ள புருஷர்களை திருப்திப்படுத்துவதற்காக முறையான சடங்குகளுடன் யாகத்தை நிறைவேற்றினர். ததஸ்ஸ மனவஹ காலே ஈஜிரே ऋषयो अपरे पितरो विबुधा दैत्या மனுஷ்யாக கிருதபீர் விபும். அதன் பிறகு மனிதகுல தந்தைகளான மனுக்கள், சிறந்த முனிவர்கள், முன்னோர்கள், கற்றறிந்த பண்டிதர்கள், தைத்தியர்கள், மனித குலத்தினர் ஆகியோர் பரமபுருஷரை மகிழ்விப்பதற்கான யாகங்களை இயற்றினர். நாராயணே பகவதி தத் இதம் விஸ்வமாஹிதம் கிரகீத மாயோரு குணஹ சர்காதாவகுணஸ்வதஹ. எனவே பௌதீக பிரபஞ்சங்களின் எல்லா தோற்றங்களும் அவரது சக்தி வாய்ந்த பௌதீக சக்திகளில் அமைந்திருக்கின்றன. அவை பௌதீக குணங்களால் ஒருபொழுதும் அவர் பௌதீக குணங்களால் ஒருபொழுதும் கவரப்படாதவராக இருப்பினும் பௌதீக சக்திகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். அப்போ இந்த அத்தியாயத்துல பிரம்மா ஒரு கிளாரிட்டி கொடுக்குறார். என்ன கிளாரிட்டி, என்ன கிளியரன்ஸ், எதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, எதை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, என்ன சொல்ல வராரு. அவர் ரொம்ப ஒரு பணிவான பக்தர், அப்புறம் ரொம்ப நேர்மையானவரும், பகவானுக்கு மிக பிரியமான பக்தரா இருக்கிறதுனால அவர் பகவானுடைய உன்னத தன்மையை நிலைநாட்டுறார். பகவானுடைய தனித்தன்மை, அவருடைய மகிமைகள், அதை ஸ்தாபனம் பண்றார். நான் என்னைக்குமே பகவானுக்கு சபார்டினேட் தான், பகவான் கீழ்ப்படிந்தவன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன், உறுதிப்படுத்துறேன். நான் பகவானிட்டிருந்து தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவன் அல்ல. நான் மட்டுமல்ல, இங்க எதுவுமே பகவானிட்டிருந்து தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியதல்ல. அது இந்த ஜட உலகமானாலும் சரி, ஜீவாத்மாக்களாகிய நாம ஆனாலும் சரி, மாபெரும் தேவர்களானாலும் சரி, இங்க யாருமே தனித்து சுதந்திரமா செயல்பட முடியாது. எல்லாமே பரமபுருஷனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிதான். இதுல பிரம்மா துளி கூட கர்வம் இல்லாம அவர் ஒப்புக்கொள்றாரு, ஏத்துக்கிறாரு. நான் கிருஷ்ணாவுடைய சபார்டினேட் தான், கிருஷ்ணாவுடைய பிரதிநிதி தான், ஓ எனது அருமை மகனே, அதன் பிறகு ஜீவராசிகளின் தலைவர்களான எப்படி ஒண்ணுன்னா படைக்கப்பட்டதுன்னு சொல்ற. ஜீவராசிகளின் உடைய தலைவர்களான உன்னுடைய 9 சகோதரர்கள், தக்ஷ பிரஜாபதி,
தக்ஷ பிரஜாபதி சந்ததி உற்பத்தி பண்றவங்க. அப்போ தக்ஷ பிரஜாபதியும் பிரம்மாட்டு இருந்தா வந்திருக்காங்க, நாரதரும் பிரம்மாட்டு இருந்தா வந்திருக்காங்க. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, தக்ஷ பிரஜாபதிகள் அவங்க சந்ததி உற்பத்தி பண்றவங்க, நாரதர் வந்து ஒரு தன்னை உணர்ந்தார். சோ இங்க பிரம்மாவுக்கு துளி கூட கர்வமே கிடையாது, அகந்தை கிடையாது, ஆணவம் கிடையாது. ஆனா சில வேளையில தக்ஷ பிரஜாபதிகளும் இந்த இதுக்கு ஆளாவது உண்டு. ஆணவம், செருக்கு, அகந்தை. நான் உயர்ந்த பிறப்பு எய்திட்டேன், நான் வந்து தேவலோகத்துல பிறந்திருக்கேன், நான் தக்ஷ பிரஜா, ஐ ஆம் த கிரேட் தக்ஷா, நான் தான் ப்ரோஜினேட்டர்ஸ், நான் சந்ததி உற்பத்தி பண்றேன், நான் தான் தக்ஷா அப்படிங்கிற ஆணவம். இந்த ஆணவம், செருக்கு, அகந்தை ஒரு பக்தனுக்கு கூடவே கூடாது. பிரம்மாட்டிருந்து வந்த தக்ஷ பிரஜாபதிக்கு செருக்கு இருக்கு, ஆனா பிரம்மாவுக்கு செருக்கு இல்ல. இந்த உலகமே மூணு குணத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே மூணு குணத்திலேயே, அதான் இங்க ரொம்ப அழகா சொன்னார். பிரம்மா என்ன சொல்றாரு? ம், யா 31st ஸ்லோகா, 31வது ஸ்லோகத்துல, இந்த பௌதிக பிரபஞ்சங்கள் எல்லா தோற்றங்களும் அவரது சக்தி வாய்ந்த பௌதிக சக்திகள் அமைந்திருக்கின்றன. இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய எல்லாமே பகவான்ல அமைஞ்சிருக்கு. அவர் பௌதிக குணங்களால் ஒருபொழுதும் கவரப்படாதவர் இருப்பினும், கிருஷ்ணா வந்து இந்த பௌதிக குணங்கள் டச் பண்ண முடியாது, கிருஷ்ணாவை தொட முடியாது, நெருங்க முடியாது. பௌதிக குணங்களும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் பௌதிக சக்திகளை ஏற்றுக்கொண்டுள்ளார், அவற்றிலிருந்து தான் தோன்றுது. ஜடையர்க்கின் மூன்று குணங்கள் பகவான் தான் தோன்றுது. ஆனா அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். நிர்குணா. நிர்குணா அப்படின்னா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். நிர்குணனா குணமே இல்லைன்னு அர்த்தம் வரும். மாயாவாதிகள் என்ன சொல்லுவாங்க? நிர்குணானா கடவுளுக்கு குணமே கிடையாது. நோ, நிர்குணானா அவருக்கு ஜட உணர்வு கிடையாது, ஜட இருக்கின் மூணு குணம் கிடையாது. அவர் எப்பவுமே சுத்த சாத்விகத்துல இருக்கு, பியோர் வசுதேவ சத், பியோர் கான்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். சோ அதுதான் அவருடைய தனித்தன்மை. ஸோ கிருஷ்ணா அவர் இந்த ஜட இயற்கையை படித்தாலும், இந்த ஜட இயற்கையை உற்பத்தி பண்ணாலும், ஜட இயற்கையின் மூன்று குணங்கள் அவற்றிருந்து வந்தாலும் அவர் அதனால் கலங்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால அதன் பிறகு இந்த தக்ஷ பிரஜாபதி இவங்க யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மனிதகுல தந்தைகளான மனுக்கள் அடுத்தடுத்து ஒன் ஆஃப்டர் அனதர் அடுத்தடுத்து வர்றாங்க. சோ பிரம்மா முதல்ல 4 குமாரர்களை உற்பத்தி பண்ணாரு: சனகர், சனந்தனன், சனாதனா, சனத்குமாரா. ஆனா இந்த 4 குமாரர்களுக்கு சந்ததி உற்பத்தி பண்றதுல ஆசை இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்களுக்கு. நாங்க பிரம்மத்தை தியானம் பண்றோம்னு போயிட்டாங்க. நாங்க பிரம்மத்தை தியானம் செஞ்சு செய்ய போறோம், நாங்க ஆன்மீக பாதையில முன்னேறணும், எங்களுக்கு எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த வேண்டாம், இந்த ஜட விஷயங்களை நான் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க. அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், அவங்க வந்து தன்னை குழந்தையாவே வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இளமை வந்த உடனே இம்மீடியட்டா பாலுறவு வாழ்க்கை தூண்டுது. இந்த இயற்கை, நேச்சர் நேச்சர் என்ன பண்ணுது? இளமை பருவம் வந்த உடனே ஆணுக்கு பெண் மேல கவர்ச்சி ஏற்படுது, பெண்ணுக்கு ஆண் மேல கவர்ச்சி ஏற்படுது, ஆண் மாடுக்கு பெண் மாடு மேல கவர்ச்சி ஏற்படுது, பெண் மாடுக்கு ஆண் மேல, கழுத, ஒட்டகம், எல்லா ஜீவராசியும் எல்லா ஜீவராசிக்கும் இளமை வந்த உடனே இமிடியட்டா அட்ராக்ஷன். அதனாலதான் குமாரர் என்ன பண்ணாங்க? என்னுடைய கட்டுண்ட வாழ்க்கை காரணமே இந்த பாலுறவு வாழ்க்கை தான், அதனால நான் இளமையை போக மாட்டோம், நாங்க அது குழந்தையாவே இருந்துக்கிறோம், குழந்தையாவே இருக்கு. சோ பிரம்மா அவர் பகவானுடைய சேவைக்காக தான் இந்த 4 குழந்தைகளை உற்பத்தி பண்ணாரு. இப்ப அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறார். அப்போ பிரம்மாவுக்கு கோவம் வருது.
ரஜோகுணம் இருந்தாதான் கோவம் வரும். சோ பிரம்மாவும் சில நேரங்கள்ல ரஜோகுணத்துக்கு உட்படுவது உண்டு. சோ அவர் கோபத்தோடைய வெளிப்பாடு, இந்த குழந்தைங்க எனக்கு சேவை பண்றதுக்கு உதவி செய்யல, பகவானுடைய சேவைக்கு எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோபம் வந்த உடனே பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து ருத்ரன் வந்து விழற. ருத்ரன் வர. ருத்ரன் வந்து, ஓ என் அருமை தந்தையே, நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்? நீங்க எனக்கு இந்த பிறப்பு கொடுத்திருக்கீங்க. ஓ என் அருமை தந்தையே, நான் உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, டிம்மா இருக்கு. ஓகே. அப்போ பிரம்மா சொன்னாரு, ஓ ருத்ரா, நீ சந்ததிகளை உற்பத்தி பண்ணு. ருத்ரா, ருத்ரானாலே கதற கதற அடிச்சிருவார். சோ ருத்ரா என்ன பண்ணாரு? அவர் சந்ததியில் உற்பத்தி பண்ணா பூதகணங்கள் பிசாசுகள் உற்பத்தி. சோ பிரம்மா உற்பத்தி பண்ண நோக்கம் நல்ல சந்ததிகள் உற்பத்தி ஆகணும். ஆனா அதுக்கு நேர்மாறாயிடுச்சு. அப்ப பிரம்மா சொன்னாரு, ருத்ரா நீங்க பண்ண வேண்டாம், நீங்க தவம் செய்ய போங்க, நீங்களும் போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப ருத்ரரும் சந்தோஷமா கைலாசத்துக்கு போயிட்டார் தவம் செய்ய. இப்ப பிரம்மாவுடைய உடல்ல இருந்து அழகான ஒரு ஆண் ஒரு பெண், ஸ்வயம்பு மனு அண்ட் சதுரூபா. ஸ்வயம்பு மனு சதுரூபா, ஒரு ஆணும் பெண்ணும் பிரம்மாவுடைய உடல் இருந்து. அப்படி ஒரு அழகு தேஜஸ். அப்ப மனுக்கள், மனிதகுல தந்தையான மனுக்கள், சிறந்த முனிவர்கள் சப்த ரிஷிகள், அப்புறம் அந்த பரம்பரால வரக்கூடியவங்க, கற்றறிந்த பண்டிதர்கள், தைத்தியர்கள், மனித குலத்தினர்கள் ஆகியோர்கள் பரமபுருஷரை மகிழ்விப்பதற்கான யாகங்களை ஏற்றினர். அப்ப யாகம் செய்யறது எதுக்காக? பரமபுருஷரை மகிழ்விக்கிறதுக்காக. ஆனா தக்ஷனுக்கு வீண் அகங்காரம். யாகம் செய்யறது பரமபுருஷரை மகிழ்விக்கிறதுக்கு, தக்ஷனுக்கோ மகாதேவர் மேல பொறாமை. ஏன்னா எல்லாரும் மகாதேவருடைய புகழ் பாடுறாங்க. மகாதேவர் ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவர், அவர் மங்களமானவர், அவர் ரொம்ப கருணை உள்ளவர், அவர் எளிமையானவர், அவர் பணிவானவர் அப்படின்னு எல்லாரும் மகாதேவரை போழும்போது தக்ஷனுக்கு உள்ளுக்குள்ள அந்த பொறாமை உள்ள அப்படி கொழுந்து விட்டு எரியுது. மகாதாவாகினி. இத்தனைக்கும் தக்ஷா சிவபெருமானை தன் மருமகனா எடுத்துட்டாரு. தன் மகள் சதி தேவி, தன் மகள் சதி தேவிய மகாதேவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகனா ஏத்துக்கிட்டாரு. அப்ப மருமகனுக்கு புகழ் வரும்போது சந்தோஷப்படணுமே. ஒரு மகிழ் உறவு முறைன்னு பார்த்தா, உறவு முறையில பார்க்கும்போது கூட எல்லா தேவர்களும், எல்லா ஜீவஜாலங்களும், எல்லா ஜீவராசிகளும் என் மருமகனை புகழ்றாங்கன்னு நினைக்கணும். அது கூட தக்ஷனுக்கு ஏத்துக்க முடியல. ஏன்னா அவருக்கு சிவபெருமானுடைய நிலை மேல அவருக்கு ஒரு பொறாமை இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான பொறாமை குணம், பெரும் ஆபத்து. அது நம்ம மனசுக்குள்ளேயே அது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நம்ம முன்னாடி யாரையாவது புகழும் போதோ, யாரையாவது பாராட்டும் போதோ, யாருக்காவது அங்கீகாரம் கிடைக்கும் போதோ, அந்த உள்ளுக்குள்ள அந்த பொறாமை இருக்குதான் செய்யும். சிறு வயதுல இருந்தே அது கிள்ளி எறியும். சிறு வயதுல இருந்தே. அதனாலதான் பாகவத தர்மம் 5 வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவத நேற்று பேசி. பாகவத தர்மம் 5 வயசுல இருந்தே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பகவத்கீதா பாகவதம் எல்லாம் வயசானவங்க தான் படிக்கணும். நோ. பொறாமை என்ன வயசானதுக்கு அப்புறமா வருது? பொறாமை குழந்தை பிராயத்திலிருந்தே வர ஆரம்பிச்சு. என்ன விட அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க, அவன் ட்ரெஸ் விட என் ட்ரெஸ் எப்படி இருக்கு இல்லையா? நான் வந்து சின்ன குழந்தையா இருந்தப்போ எங்க அப்பா எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தா ஒரே மாதிரி எடுப்பேன். என் தம்பிக்கு, எங்க தம்பிக்கு எங்க அப்பாவும், நாங்க 3 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம். ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டாங்க, எழுது நல்லா இல்ல, அந்த மாதிரி சண்டை வரக்கூடாது. அது வரக்கூடாது. இது டிரான்சென்டென்டலாவும் நடந்தது கிருஷ்ணோட லோகத்துல. கிருஷ்ணாவுடைய உலகத்துல கிருஷ்ணா தெய்வீகமான, அது வந்து பொறாமையினால் அல்ல, அது கிருஷ்ணர் லீலையா பண்ணார். என்ன பண்ணாரு? பலராமன் மட்டும் வெள்ளையா இருக்காரு, நான் மட்டும் கருப்பா இருக்கேன். கிருஷ்ணா சொல்றாரு யசோதாபாட்ட போய்,
என்ன மட்டும் கருப்பா இருக்கு, பலராமர் மட்டும் வெள்ளையா இருக்காரு, நீ பலராமர் கருப்பா இருக்கு, இல்ல என்னை வெள்ளையாக்கு. கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, யசோதாமாட்ட போய் என்னை வெள்ளையாக்கி விடுனாரு. யசோதாமா சொன்னாங்க, அப்படியெல்லாம் வெள்ளையாக்க முடியும், என்ன சுண்ணாம்பு அடிக்க முடியும். கிருஷ்ணரை உட்கார வச்சு என்ன ஒயிட் வாஷ் பண்ண முடியும். கிருஷ்ணா சொல்றாரு, பலராமன் மட்டும் வெள்ளையா இருக்காரு, நான் மட்டும் கருப்பா இருக்கேன். கிருஷ்ணா உன்னை வெள்ளை ஆக்க முடியாது, அவன் பலராமர் கருப்பாக்குங்க, பலராமர் கருப்பாக்குங்க. அதனால நீங்க விருந்தாவனத்துல நந்தகாவுல போனா கிருஷ்ணருடைய மாளிகையில அங்க வந்து கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி இருக்கும். யசோதாமா, நந்தகோபர், கிருஷ்ணர், பலராமர். அதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே கருப்பா இருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரே மாதிரி கமலு, ஒரே மாதிரி வளையலு, ஒரே மாதிரி கொலுசு, ஒரே மாதிரி கிரீடம். 2 பேரும் தலையில மயிர்பீடி வச்சு பலராமரை கிருஷ்ணர் ஆக்கிட்டாங்க யசோதாமா. ஏன்னா கிருஷ்ணரை பலராமர் ஆக்க முடியாது. அதனால பலராமரை கிருஷ்ணர் ஆக்கிட்டாங்க. மேல பூசி விட்டாங்க. அது மாதிரி அங்க அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அங்க பலராமர் கிருஷ்ணரும் ஒரே நேரத்துல இருப்பாங்க. இது வந்து டிரான்சென்டென்டல், இது தெய்வீகமான ஒரு லீலை. கிருஷ்ணா வந்து அந்த யசோதா மட்டும் அந்த மாதிரி ஒரு லீலை பண்றார். இது ஒரு தெய்வீகம். பட் இந்த ஜட உலகத்துல பாருங்க, அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஜட உலகத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஆஹ் அவனுக்கு மட்டும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு இப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு மட்டும் காஸ்ட்லி போன், எனக்கு இந்த போனா. அவனுக்கு மட்டும் அப்படி, எனக்கு இப்படியா, அப்படின்னு சண்டை. இந்த சண்டை, இந்த பொறாமை இருக்கத்தான் குழந்தை பிராயத்திலிருந்தே தொடங்கி இருக்கு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ், ஒரே மாதிரி நோட் புக்கு, ஒரே மாதிரி பேனா பென்சில், எல்லாம் ஒரே மாதிரி. இல்ல கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சோ அவ்வளவுதான், வீடே ரணகலம், வீடே ரணகலம் ஆயிடும். அதனால இந்த பொறாமை எண்ணம் இருக்கு இல்லையா, பொறாமை எண்ணம் குழந்தை பிராயத்திலிருந்து வர ஆரம்பிச்சது. இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி பாகவதம் தான். பாகவதம் படிக்காம இந்த பொறாமை எண்ணத்தை போக்க முடியாது. பெரிய எதிரி பொறாமை தான் என்னுடைய வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணம். பொறாமை அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது, ஆனா நம்ம அதை மறைச்சு வச்சிருக்கோம். சமயம் வரும்போது பொறாமை என்ன இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம முன்னாடி யாரையாவது புகழும் போதோ, யாரையாவது வந்து வழிபடும் போதோ, யாரையாவது இது பண்ணும் போதோ அதை பொறுத்துக்க முடியும். ஸோ தக்ஷனுக்கு பொறுத்துக்க முடியல. சிவபெருமான எல்லாரும் புகழ்றாங்க, அவரை எல்லாரும் வழிபடுறாங்க. பாருங்க, இத்தனைக்கு தக்ஷா வந்து தேவலோகத்தில் இருக்கிறவர். தேவலோகத்துல இருக்கு, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கு, தேவலோகத்துல பிறந்திருக்காரு. பிரம்மாவுடைய நெருடிப்பான பையன், பிரம்மாட்ட இருந்து வந்த புதல்வன் தக்ஷா. அப்புறம் சந்ததிகள் உற்பத்தி பண்றவர். பட் பாருங்க, அவரும் ஜட இருக்கு 3 குணத்துல. அதுதான் பிரம்மலோகம் வரைக்கும் போனா இந்த 3 குணம் விடாது. சோ தக்ஷனுக்கு வீண் அகங்காரம். என்ன பண்ணாரு, அவர் யாகம் பண்றாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தேவர்கள் அவர் யாகம் பண்ண, இந்த தேவர்கள்லாம் யாகம் பண்ற இதுல, அந்த யாகசாலையில எல்லா தேவர்களும் இருக்காங்க. பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாம் இருக்காங்க. அந்த யாகசாலைக்கு தக்ஷன் வர்றாரு. சிவபெருமான் எப்பவுமே மெய்மறந்த நிலையில் இருப்பார். இது வந்து ஒரு தூய பக்தருக்கான ஒரு நிலை. ஒரு தூய பக்தர் என்னைக்குமே அப்படியே மெய்மறந்த நிலையில போயிடும். நம்ம கூட சில நேரம் மெய்மறந்த நிலையில போயிடுவோம், ஜெபம் பண்ணும்போது தூங்கிடுவோம். அது அது கூட மெய்மறந்த நிலை தான். எது மெய்மறந்த நிலை? அப்படியே ஜெபம் பண்ணும்போது தூங்கிடுவோம், கிளாஸ் கேட்கும்போது தூங்கிடுவோம், கிளாஸ் கொடுக்கும்போதே தூங்கிடுவோம். ஸோ இது மெய்மறந்த நிலை. இது ஜடத்தினால, இது 3 குணத்தினால. சோ சிவபெருமானும் தூய பக்தர்களும் மெய்மறந்த நிலையில போவாங்க. அது 3 குணத்தினால் அல்ல, அது ஜடத்தினால் அல்ல, அது தமோ குணத்தினால் அல்ல, அது ரஜோ குணத்தினால் அல்ல. அது தூய்மையான அன்பு, பிரேமம், கிருஷ்ணா மேல உள்ள பிரேமம். சிவபெருமானுடைய கண்கள் எப்பவும் பாதி கண்கள் மூடி இருக்கு. அவர் மனது எப்பவுமே வந்து பகவான் ஸ்ரீ ராமருடைய தாமரை திருப்பாதங்களை ஆராய்ச்சிக் கொண்டே இருக்கு. அவருடைய மனது எப்பவுமே ராம நாமத்தை நினைச்சுட்டே இருக்கு. எப்பவுமே ராமருடைய லீலைகளையும் அவருடைய நாமத்தையும் உச்சரிச்சுட்டே இருப்பார் மகாதேவ். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான வைஷ்ணவானாம் யதா சம்பு, முதல் தரமான வைஷ்ணவர்னா சம்பு தான், விரதம்னா ஏகாதசி தான், நதினா கங்கை தான், மலைனா இமயமலை தான். அதுக்கு மாற்றே கிடையாது. அது மாதிரி மகாதேவர்
அப்படி வந்து அவர் பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்காங்க. அவருக்கு வந்து தன்னுடைய மாமனார் தக்ஷ பிரஜாபதி அவர் அந்த யாகசாலைக்குள்ள வராரு. மகாதேவர் அவர் கவனிக்கல, மெய்மறந்த நிலையில இருக்காரு. அப்ப தக்ஷன் என்ன நினைக்கணும்? பாருங்க, என் மருமகன் வந்து எப்பவுமே மெய்மறந்த நிலையில இருக்காரு, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிருந்தா தக்ஷனும் இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பக்தரா இருப்பார். ஆனா என்ன ஆச்சு தக்ஷனுக்கு? மகாதேவரை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள ஏற்கனவே அந்த பொறாமை எண்ணம் வந்து அப்படி புகைஞ்சிட்டு இருந்தது. புகைஞ்சிட்டு இருக்கிறது என்ன ஆகும்? ஒரு நாள் கப்புன்னு பிடிச்சு, இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பை வந்து புகை மூடி இருக்கும், அப்படியே புகைச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு கப்புன்னு சமயம் வரும்போது பிடிச்சுக்கும். அந்த மாதிரி தக்ஷன் ஒரு சமயத்துக்காக காத்திருந்தாரு, மகாதேவரை அவமானப்படுத்தணும். மகாதேவரை அவமானப்படுத்தணும்னு தக்ஷன் ஒரு சூழ்நிலைக்காக காத்திருந்தார். எனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காத்துட்டு இருக்காரு. ஓ, இன்னைக்கு எல்லாம் அவரை புகழ்றீங்களா, பாருங்க எனக்கு ஒரு காலம் வரும், அப்ப எனக்கும் புகழ் கிடைக்கும், அதுக்குள்ள நான் அவரை அவமானப்படுத்தணும், அவருடைய புகழ்ச்சி இந்த கீழே போகும் இல்லையா. யாருக்காவது ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே நமக்கு என்ன தோணுது? உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யும். ஆனா வெளியில ஐயோ பாவம் வேலை போயிடுச்சா, ஓ இவனுக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கா, எனக்கு கிடைக்காத அவனுக்கு கிடைச்சிருச்சே. அதே இந்த வேலை போனோடனே உள்ளுக்குள்ள சந்தோஷம், போயிடுச்சா சந்தோஷம், ஆனா வெளியில ஐயோ பாவம் வேலை போயிடுச்சா. அஹ் இந்த மாதிரி உறவினர்கள், நண்பர்கள், இந்த ஜட இயற்கையின் 3 குணத்தினால இந்த பொறாமை குணம் என்ன பண்ணுதுன்னா அப்படி உள்ள வேரூண்டி. சோ தக்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சிவபெருமான் தன்னை மறந்த நிலையில உட்கார்ந்து இருந்தாரு, தக்ஷனை கவனிக்கல. மற்ற தேவர்கள்லாம் சிவபெருமானை வரவேற்கிறாங்க, தக்ஷனை வரவேற்கிறாங்க. அப்ப வந்து தக்ஷனுக்கு கோபம். பாருங்க, இவருடைய நடத்தை ஒழுங்கீனமானவர், ஒழுக்கம் கிடையாது அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தைகளால அந்த உள்ள இருக்கிற அந்த பொறாமையுடைய வெளிப்பாடுதான் அந்த வேர்ட்ஸ், வார்த்தை. கோபப்படும் போது முடிவெடுக்க கூடாது, சந்தோஷப்படும் போது வாக்கு கொடுக்க கூடாது. கோவப்படும் போது என்ன ஆகுது? வார்த்தை விடக்கூடாது. நம்ம கோவம் வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கோவம் வரும்போது வார்த்தை விட்டுட்டோம், அவ்வளவுதான். இங்க என்ன ஆச்சு? பொறாமைனால கோவம் வருது. அதான் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு, எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், எல்லாம் அண்டை வீட்டுக்காரர்கள் தான். யாரெல்லாம்? காமா குரோதா தியாயுதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேச்சு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா ஸ்மிருதி விப்ளவா புத்திநாசோ புத்திநாசோ நசதி. வச்சா யாரு? தக்ஷ பிரஜாபதி, பெரும் பண்டிதன். தக்ஷன்னா எக்ஸ்பர்ட், தக்ஷா மீன் எக்ஸ்பர்ட். உயிர்வாளிகளை உற்பத்தி பண்றதுல தேர்ச்சி பெற்றவர், பெரும் பண்டிதன். பிரம்மாவுடைய பிரம்மாட்டது நேரடியா தோன்றிய புதல்வன். ஆனா பாருங்க, ஜட இயற்கையின் 3 குணம் மாயா சக்தி எவ்வளவு வேலை செய்யுது. மம மாயா துரத்யா. சோ தக்ஷா என்ன பண்ணாரு? கொடூரமான வார்த்தைகளால சிவபெருமானை அவமதிக்கிறார். இவருக்கு வந்து ஒழுக்கம் கிடையாது, இவருக்கு சுத்தம் கிடையாது. ஸ்மசானத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு, மண்டை ஓட்டெல்லாம் மாலையா போட்டிருக்காரு, அங்க அந்த சாம்பல்ல எடுத்து உடம்புல பூசியிருக்காரு. இவனுக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் பெரும் தவறு செஞ்சுட்டேன், என் மகளை இவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கு. எல்லாம் வந்து அந்த உள்ளுக்குள்ள இந்த பொறாமையோட வார்த்தை. அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோமோ தக்ஷண ஒரு வழி ஆக்கியிருக்கும். அடிதான், பேச்செல்லாம் இல்ல, அடிச்சே போட்டு. ஆனா சிவபெருமான் வந்து அமைதியா அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டாரு, ஒரு வார்த்தை பேசல. அவர் மேல எந்த ஒரு தவறும் கிடையாது. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது சிவபெருமானுக்கு தக்ஷனுக்கு என் மேல ஒரு பொறாமை இருக்கு. அதனால அவர் சிவபெருமானுக்கு யார் மேலேயும் பொறாமை இல்ல. இதுதான் ஒரு தூய பக்தருக்கும் ஒரு தேவருக்கான அடையாளம். பாருங்க, ஒரு தேவருக்கும் தூய பக்தருக்கான அடையாளம் என்னன்னா, ஒரு தேவர் வந்து ஒருத்தர் மேல பொறாமப்படலாம், ஒருத்தரை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கலாம். இது இந்திரன்ட்டு இந்த சுபாவம் இருக்கு. இந்திரனுக்கு பொறாம வருது. கௌதம ரிஷி மட்டும் அழகான மனைவி வச்சிருக்காங்களே, ஏன் நான் அவங்களை அடையக்கூடாது? அகல்யை போய் அடையணும்னு நினைக்கிறான் இல்லையா? அப்போ இந்திராதி தேவர்கள், இவங்களும் தேவர்கள் தான்.
தெய்வீக குணம் படைச்சவங்க தான், பக்தர்கள் தான். ஆனா இவங்க தூய பக்தர்கள் அல்ல. இவங்க சந்தர்ப்பம் வரும்போது பக்தர்கள், சந்தர்ப்பவாதிகள் அல்லது திருவிழா கால பக்தர்கள். நம்ம ஊர்ல திருவிழா கால பக்தர்கள் திருவிழாக்கு வருவாங்கல்ல, சீசன் டிவோட். எப்படி? அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அப்பவே புரிஞ்சுக்கணும், ஓ ரைட்டு, இவங்க சீசன் டிவோட்டி. ஏதோ தேவைன்னா வருவாங்க. சோ தேவர்கள் அதே மாதிரிதான், அவங்களுக்கு தேவைன்னா பகவான்கிட்ட வருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைச்ச உடனே அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் திரும்பி அடுத்த பிரச்சனை வரும்போது வருவாங்க. அப்ப இவங்களும் இந்த 3 குணத்துக்கு உட்பட்டு இருக்காங்க. ஆனா மகாதேவர் பாருங்க, தக்ஷன் வந்து தேவலோகத்துல பிறந்திருந்தோ, உயர்ந்த பிறப்புல இருந்து அவருக்கு அந்த குணம் போகல. அவர் வந்து விடுபடல. ஆனா மகாதேவரும் உயர்ந்த உயர்ந்த பிறப்பு, மகாதேவருடைய பிறப்பு உயர்ந்ததுதான். மகாதேவரும் மிக உயர்ந்தவர் தான். அதனாலதான் அவர் மகாதேவ், தேவர்களே உயர்ந்தவர். அது வந்து வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, அது போல அவர் நடந்துக்கிறார். சோ மகாதேவர் எந்த சூழ்நிலையிலுமே, மகாதேவர் என்ன ஆகுறது இல்ல, கிளர்ச்சி அடையிறதே இல்லை. அதனாலதான் ஒரு தீராங்கிறார் பிரபுபாதா. மகாதேவரை பத்தி சொல்லும்போது பிரபுபாதா ஒரு தீரான்னு சொல்றார். யார் ஒருத்தர் கிளர்ச்சி ஊட்டவே முடியாதோ அவர்தான் தீரா. அவரை கோவப்படுத்தவும் முடியாது, அவரை ஒரு காமத்துக்கு உட்படுத்தவும் முடியாது, அவர் பொறாமை கொள்ள வைக்க எதுவுமே அவர் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல லயிச்சிருக்கார். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அதுதான் கிருஷ்ண உணர்வு. அவர் வந்து அவர் ஃபீலிங் பாருங்க, திரும்பி அந்த ஃபீலிங் அவருக்கு வந்து கிருஷ்ணாவுடைய பிரிவு, கிருஷ்ணாவுடைய ஃபீலிங்லயே இருக்காரு. கிருஷ்ணாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கிருஷ்ண உணர்வுலயே இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. ஒரு ஆத்மாராமன், தன்னில் திருப்தி அடைகிறவர். மகாதேவரை யாரும் வெளியில திருப்திப்படுத்த வேண்டாம். மகாதேவரை யாரும் கிளர்ச்சி அடைய வைக்க முடியாது. எந்த சுச்சுவேஷனையும் மகாதேவரை கிளர்ச்சி விட்ட ஜெகநாத் சுவாமி, எந்த சூழ்நிலையும் மகாதேவரை கிளர்ச்சி ஊட்டவே முடியாது. கிளர்ச்சி ஊட்டவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தூய ஆத்மாவர், பரிசுத்தமானவர். சோ ரியாக்ட் பண்ணவே இல்லை அவரு. அவரை சபையில வச்சு அவமானப்படுத்துறாங்க. ஓ, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம யாராவது திட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, பிரபு நீங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லாதீங்க, தனியா சொல்லிருக்கலாம்ல. அப்போ அது என்ன என்ன நினைக்கிறோம் நம்ம, சில நேரங்கள்ல, சில நேரம் நம்ம பக்தர்கள்ட்ட பேசும்போது நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானேன்னு சொல்லி பேசுவோம். ஆனா எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. எல்லா பக்தரும் அப்படி நினைக்கிறது இல்ல. சரி, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே, நம்ம 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 கூட தானே இந்த பக்தர்கள் இருக்காங்க, நம்ம கூட சேவை பண்றதானே, அவங்க முன்னாடி தானே திட்டினாங்க, இதே நான் வந்து சீரியஸா எடுத்துக்கணும் இல்லையே. அப்ப எனக்கு என்ன தோணுது, ஓ இவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, அவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, தோணுதா இல்லையா? அப்போ மகாதேவருக்கு பாருங்க, கோபமே வரல. அந்த சபையில எல்லார் முன்னாடி 33 கோடி தேவி தேவர்களும் இருக்காங்க அந்த யாகத்துல. எல்லா தேவர்களும், தேவர்கள் நடத்துற யாகம் அது. இந்திராதி தேவர்கள் நடத்துற யாகத்துல எல்லா தேவர்களும் அவங்களுடைய சேவகர்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. அந்த யாகசாலை பிராமணர்கள், புரோகிதர்கள், பிருகு முனிவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாரும் முன்னாடியும் சபையில வச்சு மகாதேவர் வந்து ரொம்ப இழிவா பேசுறார் தக்ஷன். ஆனா மகாதேவர் ஒரு வார்த்தை திரும்ப பேசல, அப்படியே மௌனமா எந்திரிச்சு போயிட்டார். இதுதான் ஒரு தனியவன் ஆத்மா. நான் அப்படின்னு நினைச்சிருந்தா இமீடியட்டா மகாதேவர் கோவம் வருது. நான், இந்த தக்ஷன் என்னை திட்டுகிறார் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் கோவம் வருது. நானே இந்த உடல் அல்ல, அப்புறம் எனக்கு என்ன வீண் அகங்காரம், பொய் கருவம், அதெல்லாம் அது தக்ஷன்கிட்ட இருக்கு. நான் ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? அப்ப ரியாக்ட் பண்ண அதெல்லாம் உண்மையாயிடும். இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து என்னை வந்து இவர் ஒரு நாய் அப்படின்னு என்ன திட்டுறீங்க வச்சுக்க, ஏய் நாயே அப்படின்னு என்ன திட்டினா, நான் உடனே ரியாக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், அப்ப அது உண்மையாயிடும் இல்லையா? நான் ரியாக்ட் பண்ணவே இல்லைன்னா, என்ன இது நான் திட்டிட்டு இருக்கு ரியாக்ட் பண்ணல, ஏன்னா நான் நாய் இல்ல, நான் எருமை இல்ல, நான் கழுதை இல்ல. அப்ப நான் யாரு? நான் ஆத்மா. அப்ப நாயே ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப நாயே ரியாக்ட் பண்ணணும். அப்ப என்ன யாரா வந்து ஏ நாயே, ஏ கழுதையே, ஏ எருமையே அப்படின்னு திட்டினா நான் அப்படி சிரிச்சுட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பதில் நான் நாயா, அப்ப நீ பேய், நான் கழுதை நீ ஒட்டகம், திரும்பி திட்டுவோம். ஆனா உண்மை என்னது, இது நீங்க சொன்ன எதுவுமே நான் இல்ல.
முதல்ல நான்கிறதே இல்லையே. நான்கிறது இருந்தா தானே பிரச்சனை. நான்கிறது பொய் அகங்காரம் தானே. நான்கிறதே இல்ல. ஆன்மா நான் அப்படிங்கிறது உண்மையான அகங்காரம் என்னது? நான் கிருஷ்ணனுடைய சேவகன். நான் இந்த நான் எப்போ உண்மையாகும்னா, நான் இந்த ஆத்மா கிருஷ்ணனுடைய சேவகன், நான் இந்த உடல் பொய் அகங்காரம். சோ சிவபெருமானுக்கு அந்த பொய் அகங்காரம் இல்ல. அதான் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் அங்கிருந்து பேசாம எழுந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தக்ஷன் ஒரு யாகம் பண்றாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, சிவபெருமானை கூப்பிடல. பாருங்க, அந்த பொறாமை உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லா தேவர்களையும் அழைக்கிறாரு, சிவபெருமானை அழைக்க மாட்டேங்குது. அப்ப எல்லா தேவர்களும் தங்கள் மனைவிகளோட அந்த யாகத்துக்கு போறாங்க, தம்பதிகள் சமேதரா. அப்போ சதி தேவிக்கு கூட பிறந்த 9 மொத்தம் 10 பொண்ணு தக்ஷனுக்கு. சதி தேவி கூட பிறந்த மற்ற சகோதரிகள்லாம் அவங்க கணவர்மாரோடு போறாங்க யாகத்துக்கு. தங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகான ரதத்துல கணவர்களோட நல்ல ஆபரணம் எல்லாம் பண்ணி புது ஆடையெல்லாம் உடுத்தி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா போறாங்க. இதை பார்த்தோன்னே சதி தேவிக்கு நானும் போகணும்னு தோணுது. ஆச்சாரியர் வந்து 2 ரீசன், ஆச்சாரியர் 2 காரணம் சொல்றாங்க சதி தேவி ஏன் அந்த யாகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒண்ணு, ஒரு பெண்மைக்கு உண்டான சுபாவம். என்னுடைய சகோதரிகள்லாம் அந்த பண்டிகை அந்த திருவிழாவுக்கு போறாங்க, நான் இப்படி இருக்கேனே, அப்ப நானும் அலங்காரம் பண்ணிட்டு போக வேண்டாமா? நானும் புது ட்ரெஸ் நகையெல்லாம், இது ஒரு பெண்மைக்கான சுபாவம். இனி ஒண்ணு முக்கியமான காரணம், சதி தேவி இந்த உடல் எனக்கு வேண்டாம். ஏன்னா இவர் என்னுடைய தந்தை என் கணவரை அவமானப்படுத்திட்டார். கணவனை அவமானப்படுத்தினா யாரா இருந்தாலும், மனைவியால் சொந்த தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் கணவனை அவமானம் செய்து விட்டால் ஒரு மனைவியால் தாங்கிக்க முடியாது. இதுதான் வழக்கம். இப்ப எப்படின்னு தெரியாது. அதனால சிவபெருமான் அடிக்கடி சதியை கூப்பிடும்போது தாக்ஷாயினின்னு கூப்பிடுறாரு. சதி அழைக்கும் போது சிவபெருமான் தாக்ஷாயினி தாக்ஷாயினின்னு சொல்லும் போது தக்ஷனின் மகளே போது சதிக்கு உறுத்துது. ஓ, இவர் எங்க அப்பாவுக்கு எனக்கு உறவு இருக்கிறதுனால எப்படி கூப்பிடுறாரு. இந்த தக்ஷன் என் பிரபுவை இன்சல்ட் பண்ணிட்டாரு. என்னுடைய பிரபுவை இன்சல்ட் பண்ண எங்க அப்பா மூலமா கிடைச்ச இந்த உடம்பு, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தானே இவர் என்ன தாக்ஷாயினின்னு சொல்றாரு. அப்ப இந்த உடம்பே எனக்கு வேண்டாம். என் கணவரை அவமானப்படுத்துறவர் கூட நாயே, அந்த உடல் எனக்கு எதுக்கு? அது மட்டும் இல்ல, தக்ஷனுக்கு அந்த யாகசாலை ஒரு பாடம் போட்டு சிவபெருமானுடைய குணங்களை பற்றி நாங்க சொல்லணும் அந்த சபையில. சிவபெருமான் யார், என்னுடைய பிரபு யாரு அப்படின்னு இந்த சபையில் நான் நிரூபிக்கணும். சோ செவரல் ரீசன். ஒரு லீலைக்கு பின்னாடி நிறைய பாடம் இருக்கு, நிறைய அற்புதங்கள், நிறைய லீலைகள். ஒரு லீலையில் எடுத்தா அது பல லீலை. அப்போ சதி தேவி ஒரு பெண்மைக்கு உண்டான தன்மையில போகணும்னு ஆசைப்படுறாங்க. 2வது, இந்த தக்ஷன் மூலமா கிடைச்ச உடல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 3வது, அந்த எந்த சபையில என் கணவரை வந்து இன்சல்ட் பண்ணாங்களோ அதே சபையில போய் என் கணவனுடைய மகிமையில எடுத்து சொல்லணும். அந்த ஸ்லோகம் பூரா இருக்கு. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ல ஸ்கந்தத்துல ஃபோர்த் ஸ்கந்தம், ஃபோர்த் ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம். ஆமா, அதுல சதி தேவியோடைய ஸ்லோகங்கள்ல இருக்கு. சிவபெருமானுடைய மகிமைகளை ரொம்ப அழகா, சிவம்னா ஆஸ்பீசியஸ் மங்களம். இந்த தக்ஷன் சொன்னார் இல்லையா, என்னுடைய கணவர் அமங்கலம். நோ, சிவம்னா மங்களம். அவர் இந்த உலகத்துக்கே மங்களம். ஒரு வைஷ்ணவர் உலகத்துக்கே மங்களம். எப்படி அமங்கலமா இருக்க முடியும்? ஆனா அந்த முட்டாள்கள், அறிவியலிங்க சினிமால டிராமால நாமத்தை போட்டுவிட்டு, கோவிந்தா நாமம் போட்டியா அப்படின்னு அபராதம் செய்யறாங்க. அந்த அபராதம் ஒரு 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 பிராமண கலாச்சாரம், அதாவது வைதிக கலாச்சாரம், வேத கலாச்சாரம், பிராமண பண்பாடு, வேத கலாச்சாரம், பசு பராமரிப்பு, இதை வந்து உதாசீனப்படுத்துற ராஜ்யம், நாடு இறைவனால் கைவிடப்பட்டது, தேவர்களால் கைவிடப்பட்டது. அங்க சுபிக்ஷமே இருக்க, எல்லாமே நடக்கும். இயற்கையின் சீற்றம், பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், எல்லா தொந்தரவு, துர்பாக்கியசாலிகள் கேள்வி பண்றது.
பாரு நாமம் போட்டு போறாங்க. ஏ கோவிந்தா போச்சா, நாமம் அட்டையை நாமம் போட்டு விட்டீங்களா? இந்த மாதிரி பேசி பேசியே மக்கள் மத்தியில இப்படி எல்லாம் பண்றது ஒரு கூச்ச சுபாவத்தை உருவாக்கி, ஐயோ நாமம் போட்டா கேலி பண்ணுவாங்களே. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு திலக் போட்டு போக இது கூச்சப்படுறாங்க. ஏன்னா நான் திலக் போட்டு போனா மற்ற பசங்களை கேலி பண்ணுவாங்க. குல்லா போட்டு வரவங்களை கேலி பண்ண மாட்டாங்க. பர்தா போட்டு போனா கேலி பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க நாம போட்டு போனா கேலி பண்ணுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை சமுதாயத்தில் உருவாக்கி வச்சு, அதுவும் நம்ம தளர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளும் அதுல என்ன பண்றோம்? ஓ பரவாயில்ல, வேண்டாம், நீ திலக் போட வேண்டாம். ஆபீஸ்ல திலக் போட்டு போனா கூட வேலை கூட இருக்கிறவங்க கேலி பண்ணுவாங்க. வேலை செய்யற இடத்துல நாம போட்டு போனா கேலி பண்ணுவாங்க. படிக்கிற இடத்துல நாம போட்டு போனா கேலி பண்ணுவாங்க. அப்படி நம்ம அடையாளத்தை நாம் இழக்க தயாரா. ஒன்று இது நம்ம அடையாளம். ஒரு 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 கல்ச்சர், ஒரு வைணவ கலாச்சாரம், ஒரு வேத கலாச்சாரத்தை அடையாளம். இனி ஒண்ணு, இதுதான் என் பாதுகாப்பு. இந்த கோபிச்சந்திரன் தான் எனக்கு பாதுகாப்பு. ஆனா பாருங்க, இன்னைக்கு தயங்குறோம். யாருக்காகவும் தயங்கக்கூடாது. எதுக்கு தயங்கணும்? எதுக்கு தயங்கணும்? சினிமா நடிகரை புகழ்றதுக்கும் சினிமா நடிகர் பண்ற சின்ன சின்ன சேட்டைகள் எல்லாம் பண்றதுக்கு அவங்க தயங்குறதே இல்லை. நம்ம ஏன் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுக்கு தயங்கணும்? சோ எந்த இடத்துலயும் நம்ம நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி கலாச்சாரத்தை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வேலை வருது, அந்த வேலையும் வேண்டாம், அந்த ஸ்கூலு வேண்டாம், அந்த காலேஜும் வேண்டாம். எங்க உங்க உங்க காலேஜுக்கு உங்க பசங்க திலக் போட்டு வரக்கூடாது, ஸ்கூலுக்கு பசங்க திலக் போட்டு வரக்கூடாது, நீங்க ஆபீஸ்க்கு திலக், அப்ப அந்த வேலையே வேண்டாம். 1000 வேலை இருக்கு. 1000 வேலை இருக்கு. சோ ஆனா சில நேரங்கள் என்ன ஆகுது, நம்மளே தளர்வு கொடுத்துடுறோம். சோ இது குழந்தை பிராயத்திலிருந்தே பயிற்சி கொடுத்திருந்தா அது தோணாது. குழந்தையில இருந்தே திலக் போட்டு விட்டுருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை போட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ட், இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுன்னா நான் ஏன் தியாகம் பண்ணணும்? இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு இன்னைக்குள்ள இளைஞர்களை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அவங்க எதை பின்பற்றுறாங்க? அவங்க வைஷ்ணவத்தை பின்பற்றுறாங்களா, இல்ல அவங்க சிவபெருமானை வழிபடுறவங்களா, இல்ல எந்த அடையாளம் கிடையாது. ஒரு அடையாளம் கிடையாது. எல்லாருடைய நெத்தியும் சுடுகாட மசானமா தான் இருக்கு. அடையாளமே இல்லை. அப்போ நம்ம அடையாளத்தை அழிக்கிறது தான் கலியோட வேலை. கலியினோட வேலை என்னது? எல்லாரும் இந்த நிர்மூலமா இருக்கும். நெற்றியில ஒண்ணும் கிடையாது. அப்புறம் பெண் குழந்தைகள்கிட்ட அந்த மாலை போடக்கூடாது, இந்த மாலை போடக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாது, பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது. எல்லாரையும் நாத்திகர்களா உருவாக்கும். நாத்திக சமுதாயம். இறை உணர்வற்ற கலாச்சாரமற்ற, இறை உணர்வற்ற கலாச்சாரமற்ற, ஒரு நாத்திகமற்ற, ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதா இன்னைக்கு கலிபுருஷனோட வேலை. இந்த கலிபுருஷங்கள்லாம் காலேஜ்ல, ஸ்கூல்ல, பொலிட்டிக்கல் லீடர் அந்த மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க. சினிமா நடிகர்கள்லாம் அவங்களாம் ஏஜென்ட். சோ அதனால நம்ம எங்கேயுமே இதுக்கெல்லாம் நம்ம தளர்வு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் நம்ம தளர்வு கொடுக்கணும்? இதுக்கு எங்க சாதகமா இருக்கோ அங்க நம்ம படிக்க வேண்டியது. சோ இப்படி கலி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும். சோ எது ஆஸ்பீஷியஸ், எது கலியுகத்துல அசுரர்கள் அதிகமா இருக்காங்க. அந்த அசுரர்களுக்கு எது மங்களம் எது அமங்கலம்னே தெரியாது. ஏன்னா அவனே அமங்கலமானவன். அமங்கலமானவனுக்கு எல்லாமே அமங்கலமா தான் தெரியும். அதுதான் அவங்க ப்ராப்ளம். அதுதான் அவங்க ப்ராப்ளம். சரி, எனிவே அது வேற டாபிக். அப்போ தக்ஷா சிவபெருமான பார்த்து அமங்கலமானவன் சொன்னாரு. எப்படி ஒரு வைஷ்ணவர் அமங்கலமா இருக்க முடியும்? அவர் இந்த உலகத்துக்கு ஜெகன் மங்களம். அந்த உலகத்துக்கு மங்களம் அவர். ஒரு தூய பக்தனுடைய பாதம் பூமியில இருக்கும்போது எல்லாருக்கும் மங்களம். அவங்க திலக்கு போட்டு நடக்கிறாங்க, துளசி மாலை போட்டிருக்காங்க, நாம ஜெபிக்கிறாங்கன்னா அத்தகு வைஷ்ணவரை கண்டால் நாம் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். அவங்க இந்த பூமியை புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இதயத்துல எப்பவும் பகவான் இருக்காரு. அவங்க இதயத்துல பரமாத்மா தியானம் பண்ணி நினைச்சுட்டே இருக்காங்க, நாம ஜெபிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஒரு அரபு நாட்டுல போய் நீங்க கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு இஸ்லாம் இந்தியாவில் ரொம்ப சுலபமா பயிற்சி பண்ணலாம்.
ஏன்னா இது மதசார்பற்ற நாடுன்னு ஒரு போர்வை போத்திக்கிட்டு, பசுத்தோல் போர்த்திய புலிகள். இது நாங்க என்ன ஆயுதம் கையில் எடுத்திருக்காங்க ஓட்டுக்காக வேண்டி, இது மதசார்பற்ற நாடு. ஆனா பாருங்க, எப்பவுமே இந்த நாடு மதசார்பற்றதே கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஏதாவது மன்னர் ஏதாவது ஒரு தர்மத்தை பின்பற்றிட்டு தான் இருந்திருக்க. சில மன்னர்கள் சிவபெருமானை வழிபட்டவங்க இருக்காங்க, சில மன்னர்கள் பெருமாள் கிருஷ்ணரை வழிபட்டவங்க இருக்காங்க, சிலர் வந்து தேவியை வழிபட்டவங்க தேவி உபாசகர் இருக்காங்க, சில மன்னர்கள் புத்த மார்க்கத்தை தெளிவங்களும் இருக்காங்க. அப்போ மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர்கள் எப்பவுமே ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றிட்டு தான் இருந்தாங்க. நாத்திகர்களே கிடையாது. மன்னர் ஆட்சியில நாத்திக மன்னனே கிடையாது. எந்த மன்னனாவது நீங்க வரலாற்றுல எடுத்து படிச்சு என்கிட்ட சொல்லுங்க, இந்த மன்னர் வந்து நான் எந்த சமயத்தையும் சார்ந்தவன் இல்ல, நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்ல. எந்த மன்னராவது நான் சமய மதசார்பற்ற ஒரு நாடு ஒரு ஆட்சி பண்றேன், அது வந்து பல்லவர்களோ சேரர்களோ பாண்டியவர்களோ சோழர்களோ எந்த மன்னர் வேணா உலகத்துல எந்த மன்னர் எடுத்துக்கிட்டாலும் நாங்க வந்து எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்ல, நாங்க எந்த வழிபாட்டையும் சார்ந்தவங்க இல்ல, நாங்க ஒரு மத சார்பற்ற ஒரு ஆட்சி பண்றோம்னு எந்த மன்னரும் சொல்லுது. அப்படி சொல்ல தேவையில்லை, அப்படி சொல்ல வேண்டிய அப்படி சரி இவங்க சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் இந்தியா வந்து மத சமய சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடு, நாங்க எல்லா சமயத்தையும் வரவேற்போம், நாங்க எல்லா மதத்தையும் வரவேற்போம். ஆனா சண்டை தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா மன்னர் காலத்துல அவங்க ஒரு மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருந்தாலும் ஒரு சில கட்டத்துலதான் கொஞ்சம் வேறுபாடு இருந்ததே தவிர ஆதி காலத்துல எந்த வேறுபாடு கிடையாது. சமீப காலங்கள்ல மன்னர்கள் வீழ்ச்சி அடையும் போது சண்டை வருது. நான் சைவத்தை பின்பற்றுவேன், நீ வைஷ்ணவத்தை பின்பற்றக்கூடாது, நீ வைஷ்ணவத்தை பின்பற்றினா சைவத்துக்கு வரணும், இதெல்லாம் இருந்தது. இது எப்போ? இந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்குள்ள ராமானுஜர் பீரியட்ல அந்த சோழ மன்னர் வந்து ராமானுஜர் வந்து நீங்க வைஷ்ணவத்துக்கு வரக்கூடாது, சைவத்துக்கு வரணும், இது நடந்தது. இது ஒரு 1000 ஆண்டுகள். ஆனா இன்னும் கொஞ்சம் நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா எல்லா மன்னர்களும் அவங்க அவங்க தர்மத்தை கரெக்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல பகவானை வழிபடுறவங்க இருந்திருக்காங்க, சிவபெருமான வழிபடுறவங்க இருந்திருக்காங்க, சக்தி தேவி வழிபடுறவங்க இருந்திருக்காங்க. அவங்கவுங்க தர்மத்தை ஒழுங்கா பண்ணியிருக்காங்க. இறை உணர்வோடு இருக்கு. இறை உணர்வற்ற சமுதாயம் என்னைக்குமே இருந்தது இல்ல. இறை உணர்வற்ற சமுதாயமோ இல்ல எம்மதமும் சம்மதம், நான் எதை வேணாலும் வழிபடுவேன், இல்ல நான் எந்த சமயத்தையும் சாராமன்னு ஒரு ஆட்சியை கொடுப்பேன், நான் எந்த சமயத்தையும் சார்ந்தவன் இல்ல, நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்ல அப்படின்னு எந்த மன்னருமே சொன்னதில்லை. சோ இதெல்லாம் கலியுடைய துர்பாக்கியம், கலியுடைய துரதிர்ஷ்டம். சோ எதுக்காக இது பேசிட்டு இருந்தோம்? ஆஹ் ஆஹ் சிவபெருமான் எவ்வளவு மங்களமானவர், எவ்வளவு தூய்மையானவர். ஆனா அவருக்கு இதுல ஒரு ரியாக்ஷன் பண்ணல. அப்போ சதி தேவி முடிவு பண்ணாங்க, இந்த உடல் எனக்கு வேண்டாம். அதனால தேவர்கள் நடத்துற யாகத்துல எப்படி சிவபெருமான் வந்து அவமதிக்கப்பட்டாங்களோ அது மாதிரி என் தந்தை நடத்தக்கூடிய யாகத்துல போய் நான் வந்து அவர் இன்சல்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, என் கணவருக்கு இந்த உடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சதி தேவி மகாதேவர்கிட்ட சொல்றாங்க, நம்ம அந்த யாகத்துக்கு போகணும். மகாதேவர் சொல்றாரு, வேணாம், ஏற்கனவே உங்க அப்பா என் மேல கோபமா இருக்காரு, என் மேல பொறாமை இருக்கு அவருக்கு, நான் போனா அங்க திரும்பி என்ன அவமானப்படுத்துவார். சோ அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? மதியாதர் வாசல் மிதியாது இல்லையா? அதான் நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், மதியாதர் வாசல் மிதிக்காது. இந்த கூப்பள்ளியே அங்க போகாதீங்க, மரியாதை இருக்காது. சிவபெருமான் சொல்றாரு, ஆனா பார்வதி தேவி முடிவு பண்ணிட்டாங்க போய் ஆகணும். சரி ஓகே, நான் வரமாட்டேன், நீ வேணா போய்க்கோ. சிவபெருமானுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, நான் மௌனமா இருக்கேன். இதுதான் கிளர்ச்சி, எந்த சூழலையும் கிளர்ச்சி அடையாதது. கோபம் வந்தாலும் கிளர்ச்சி அடைகிறது இல்ல. ஜெய ஜெகநாத் சுவாமி அவரை காமவசப்படுத்தவும் முடியாது, கோவசப்படுத்தவும் முடியாது, பொறாமையை தூண்டும் எதையுமே அவர் தூண்ட முடியாது, எதையுமே தூண்ட முடியாது. அவரா கோவப்பட்டாதான் உண்டு. எப்ப கோவம் வந்தது? சதி தேவி உடலை விட்டாங்கன்னு கேள்விப்பட்ட போதுதான் சிவபெருமானுக்கு கோவம். அது வரைக்கும் சிவபெருமான் கோவம் வரவே இல்லை. சோ அந்த யாகசாலையில போனாங்க. சதி தேவி தன் தந்தைக்கு நல்ல பாடம் புகட்டிட்டு இந்த தந்தை மூலமா கிடைச்சதுக்கு உடம்பு வேண்டான்னு நெருப்புல இறக்கி அந்த உடலை விட்டாங்க. இந்த செய்தி சிவபெருமான் கேட்ட உடனே தான்
தக்ஷனுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா இந்த மாதிரி ஒரு நடக்க வாய்ப்பு சூழ்நிலை வந்திருக்கும். அதனால இந்த தக்ஷனுக்கு ஒரு பாடம் போட்டது அப்படின்னு சிவபெருமான் தன்னுடைய அம்சமான பைரவர் அனுப்புறார். வீரபத்ரன் வீரபத்ரன் வீரபத்ரா போய் அங்க போய் எல்லாம் தும்சமாக்கி அந்த யாகத்தை எல்லாம் வந்து இதாக்கி இந்த பிராமணரை பல்லெல்லாம் உடைச்சு வெறும் ஒரு சேதத்தை ஏற்படுத்தி தக்ஷனை பிடிச்சி ஒரு வால் எடுத்து ஒரு தலை ஒரு சீவு உடம்புல இருந்து ஒரு எல்னி சீவர் மாதிரி சீவு, ஒரே சீவு தான் பினிஷ். இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. தக்ஷனுடைய தலையை வெட்டிட்டாரு வீரபத்ரர். அப்புறம் எல்லாம் ஓடி வந்தாங்க. தக்ஷனுடைய உடம்பையும் தலையை எடுத்துட்டு மகாதேவர் ஓடி வந்தாங்க. சிவபெருமான் பிரம்மா சொன்னாரு, மகாதேவரை போய் சமாதானப்படுத்துறது ஒரு வழியே இல்லை. ஏன்னா தெரியும் பகவான்கிட்ட போனா பகவான் அதான் சொல்ல போறாரு. நீங்க பகவான் என்னைக்குமே ஒரு வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒரு வைஷ்ணவர் நீங்க அபராதம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணாலும் பகவான் உங்களை மன்னிக்க மாட்டேன். அதுதான் அம்பரீஷுடைய கதையில் நடந்தது. அதுதான் பாண்டவருடைய கதையில் நடந்தது. எல்லா எல்லா பக்தர்களுக்கும் சரித்திரத்திலையும் ஏதாவது ஒரு பக்தனுக்கு யாரோ அபராதம் பண்ணிருந்தா அந்த பக்தனை அந்த அபராதியை பகவான் மன்னிக்க மாட்டார். சோ இப்ப தக்ஷன் அபராதம் பண்ணிட்டாரு சிவபெருமானுக்கு. இப்ப பிரம்மா வந்து தக்ஷனுடைய உடம்ப எடுத்துட்டு போய் மகாவிஷ்ணுட்டு போனா பகவான்ட்டு போனா அவர் தான் சொல்ல போறாரு, என்கிட்ட ஏன் வந்தீங்க? சிவபெருமானுக்கு ஒரு அபராதம் பண்ணாருல, நீங்க அவர் காலில் போய் வள சொல்லுங்க. இப்ப எல்லா தேவர்களும் போய் சிவபெருமான் வந்து துதித்து பாடி அவர் வந்து சமாதானப்படுத்தி, ஏதோ தவறு நடந்து போச்சு, அவர் தெரியாம பண்ணிட்டாங்க, அவர் கோபத்துல பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பொறாமையில பண்ணிட்டாங்க, சோ தயவுசெய்து கருணை காமிங்க, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்போ சிவபெருமான் எளிதில் திருப்தி அடையக்கூடியவர். இந்த தேவருடைய பிரார்த்தனையில ஏத்துட்டு தக்ஷனுக்கு ஒரு ஆடோடைய தலையை பொறுத்தினார். ஏன் ஆட்டு தலை? இந்த தலையை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரணும், தலை இருக்கணும், தலைக்கு மேல பொறாமை இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, தலை கடம் இருக்கக்கூடாது. தக்ஷனை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தோணணும் தலைக்கணம் இருக்கக்கூடாது. அந்த தலைக்கணம் இருந்ததுனாலதான் மனித தலை போய் ஆட்டோடைய தலை வந்துச்சு, விலங்குடைய தலை. சோ தக்ஷ தன் தவற உணர்ந்து பிரார்த்தனை பண்ணாரு மகாதேவர்கிட்ட. அதனால இந்த தேவர்கள்லாம் யாகம் செய்யறது எதுக்காக? பகவானை மகிழ்விப்பதற்காக, பரமபுருஷரை மகிழ்விப்பதற்காக. அப்போ தேவர்களுடைய செயல்கள் எல்லாமே பகவானை மகிழ்விக்கிறதுக்காக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தேவலோகத்தில் இருக்கேன்னு சொல்லி வீண் கர்வ கொண்டு இந்த மாதிரி செயல்பட்டா இந்த மாதிரிதான் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரிதான் பனிஷ்மெண்ட். சோ பிரபஞ்சங்களின் எல்லா தோற்றங்களுக்கும் அவரது சக்தி வாய்ந்த பௌதிக சக்தியில் அமைந்திருக்கின்றன. அவர் பௌதிக குணங்களால் ஒருபொழுதும் கவரப்படாதவாறு இருப்பினும் பௌதிக சக்திகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். சோ கிருஷ்ணா எப்படி பௌதிக குணங்களால் கவரப்படுறது இல்லையோ, அதே போல பகவானை தூய பக்தர். பாருங்க, மகாதேவர் அவர் தமோ குணத்துக்கு அதிபர், ஆனா அவர் பௌதிக குணத்துக்கு உட்பட்டவர் அல்ல. மகாதேவர் தமோ குணத்துக்கு அதிபர். அவர் பகவானுடைய தூய பக்தர். பகவான் எப்படி முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரோ அதே போல பகவானுடைய தூய பக்தர். மகாதேவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருந்ததுனாலதான் தக்ஷனோட ஒரு போட்டி போடல, தக்ஷன்கிட்ட பொறாமை வெளிப்படுத்தல, அவர் தன் கோபத்தை வெளிப்படுத்தல. இதான் பியூட்டி, இதான் அழகு. அப்ப இந்த பாடம் நம்ம கத்துக்கணும். இந்த லீலை மூலமா நம்ம முதல்ல நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து எந்த செயல் செய்தாலும் அது பகவானை திருப்திப்படுத்துறதுக்கா இருக்கணும். அது கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமான செயலா இருக்கணும். நம்ம எந்த செயல் பண்ணாலும் கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமா இருக்கணும், அது பகவானை திருப்திப்படுத்துறதுக்கா இருக்கணும். அது வீண் கர்வம் ஆணம் கொள்ளக்கூடாது. நான் தான் பண்ணேன் என்னாலதான். நோ, நான் வெறும் கருவிதான். அப்பேற்பட்ட பிரம்மாவே தன்னை கருவின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் ஏமாத்திரம். இந்த பிரபஞ்சத்தை உயிர்வாளிகளை உற்பத்தி பண்ற பிரம்மாவே, உயிர்வாளிகள் உற்பத்தி பண்ற மனுக்களை உற்பத்தி செய்த பிரம்மாவே, இந்த பிரபஞ்சத்துடைய முதல் உயிர்வாழி பிரம்மா, அவர் சொல்றாரு நான் வெறும் கருவி. கிருஷ்ணா அதெல்லாம் பண்றாரு. மகாதேவர், தேவர்களுக்கு எல்லாம் உயர்ந்தவர், அவர் சொல்றாரு நான் வெறும் கருவி, கிருஷ்ணா தான் எல்லாமே. நாரத முனிவர், 12 மகாஜனங்கள், ஆகச்சிறந்த பெரும் பக்தர்கள், இவங்க எல்லாரும் சொல்றாங்க கிருஷ்ணா தான் எல்லாமே, நான் ஒண்ணும் கிடையாது, நான் வெறும் கருவி. பிரபுபாதர், பக்தி வினோத் தாக்கூர், ராமானுஜாச்சார், எல்லா பெரும் ஆகச்சிறந்த பண்டிதர்கள், பெரும் பக்தர்கள், ஆச்சாரியர்கள்,
உயர்ந்த தேவர்கள், மகா ரிஷிகள், இவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க வெறும் கருவிதான். நான் ஒரு சாதாரண அல்ப ஜீவராசி, இந்த ஜீவாத்மா. அப்ப நாம ஒருபோதும் இந்த தலைக்கணம், வீண் கர்வம், அகந்தை, ஆணவம் கொள்ளவே கூடாது. நமக்கு பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், செல்வம் கிடைக்கலாம், அந்தஸ்து வரலாம், சமுதாயத்துல உயர்ந்த நிலையில் இருக்கலாம். இதெல்லாம் பகவான் நமக்கு போட்ட பிச்சை. நேத்து ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தோம். அதுல இதுல பாகவதத்துல படிச்சுட்டு இருந்தோம். பக்தி வைபவ கிளாஸ்ல பாகவதத்துல பிரபா என்ன சொல்றாரு, வாடகைக்கு வாங்கின இறகு வச்சுட்டு ஒருத்தர் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. வாடகைக்கு இறகு வாங்கி வச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. சோ எல்லாமே கிருஷ்ணா நமக்கு கடனா கொடுக்கிறாரு. சோ ஆக்சுவலி கிருஷ்ணாவுக்கு நம்ம கடன் பற்றவங்க. கடனுக்கு வாங்கி இறகை வைத்துக் கொண்டு ஒருத்தர் கர்வம் கொள்ளக்கூடாதுன்னு பிரபா சொல்றாரு. சோ கிருஷ்ணா எனக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு, அப்ப நான் கிருஷ்ணாட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். இந்த புத்தி கிருஷ்ணானுக்கு கொடுத்திருக்காரு, சக்தி கிருஷ்ணானுக்கு கொடுத்திருக்காரு, இந்த ஆன்மா கிருஷ்ணாவுடைய சொத்து, இந்த ஜட உலகம் எல்லாமே கிருஷ்ணாவுடையது. ஈசாவாசம் சர்வம் அனைத்தும் கிருஷ்ணாவுடையது. அப்போ எனக்கு என்ன கர்வம், எனக்கு என்ன கர்வம் தேவை இருக்கு? அதனால நான் வந்து இறைவனுக்கு நன்றி கடன் நன்றி நான் கடன் பட்டவன். நான் கிருஷ்ணாவுக்கு கடன் பட்டவன். நான் கிருஷ்ணாவுக்கு நன்றி செலுத்தணுமே தவிர இந்த கடன் வாங்கிட்டு கர்வம். அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம். இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் கிருஷ்ணாவுக்கு கடன் பட்டவன். நான் கிருஷ்ணாவுக்கு கடன் பட்டவன். எனக்கு இந்த மனித உடல் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கூடிய புத்தி கொடுக்குறாரு, சாஸ்திரம் படிக்கிற புத்தி கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம ரொம்ப பணிவா, அடக்கமா, எளிமையா சேவை பண்ணி கிருஷ்ணாட்டு திரும்ப போகணும். இல்லைன்னா இந்த ஜட உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்பட்டுக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ரந்திர ஸ்ரீமத் பாகவதம் கி.